ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு kirthus kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல இருக்கக்கூடிய குத்து விளக்கு ஃபங்ஷன் டைம்ல ஆகட்டும், இல்ல நார்மலா மத்த நாட்கள்ல எப்படி அழகா நம்ம அத டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, காமாட்சி தீபத்த வந்து நம்ம எப்படி டெக்கரேட் பண்றது அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து போட்டிருந்தேன். ஸோ அத பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு சிலர் வந்து குத்து விளக்குக்கான டெக்கரேஷனும் வந்து போடுங்க அப்படின்னு ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருந்தீங்க. ஸோ அதனால இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐடியா வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி வந்து குத்துவிளக்கு டெக்கரேஷன் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வைக்கிறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க நம்ம வீட்ல இருக்கக்கூடிய குத்துவிளக்க எப்படி அழகா பூக்கள வச்சு நம்ம டெக்கரேட் பண்றது அப்படிங்கிறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ தொடர்ந்து வீடியோ பாருங்க. ஸோ இந்த குத்துவிளக்கு டெக்கரேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அ ஒரு 2 1/2 அடி ஃபீட் இருக்கக்கூடிய குத்துவிளக்கு தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இன்னைக்கு நாம வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு அ அலங்கரிக்கிறதுக்காக நான் செவ்வந்தி பூ, அதே மாரி ரோஸு இந்த மாரி பூக்கள வச்சு தான் நம்ம வந்து அலங்கரிக்க போறோம். ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, காமாட்சி அம்மன் விளக்க வந்து நம்ம எப்படி அழகா டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ வந்து போட்டிருக்கேன். ஸோ அத பார்த்துட்டு தான் நெறைய பேர் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்ட ஒரு வீடியோவும், குத்து விளக்கும் வந்து டெக்கரேட் பண்ணி காமிங்க அப்படின்னும் போட்டிருந்தீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால இன்னைக்கு வாங்க நம்ம ஈஸி மெத்தட்ல எப்படி டெக்கரேட் பண்றது அப்படிங்கிறத வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம முதல்ல பூக்கள வச்சு டெக்கரேட் பண்றதுக்கு முன்னாடியே, விளக்குக்கு வந்து மஞ்சள், குங்குமம் வந்து நான் வச்சுக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி ரெடியா வச்சுட்டேன். ஸோ நான் இது பார்த்தீங்கன்னா, செவ்வந்தி பூ வந்து நான் கோர்த்து வச்சிருக்கேன். இத தான் வந்து நம்ப அந்த கீழ இருக்கக்கூடிய அந்த அ குத்து விளக்கு ஜாயின் பண்ண அந்த ஸ்டாண்ட் இருக்குங்களா? ஸோ அந்த இடத்துக்கு வந்து நம்ம கட்டலாம். ஸோ நான் முதல்ல வந்து செவ்வந்தி பூ தான் பயன்படுத்த போறேன். இது வந்து ரெட் கலர்ல இருக்கக்கூடிய செவ்வந்தி பூ. இது வந்து நான் வந்து நூல் வச்சு 2 சைடு இன்னும் கோர்த்து வச்சிருக்கேங்க. ஸோ பொதுவா நம்ம இந்த இடத்துலலாம் நம்ப ஒட்டுறதுக்கு பதிலா, இந்த மாரி நூல் கோர்த்துட்டு நம்ம கட்டிட்டா அது வந்து நல்லா ஸ்டிஃப்பா நிக்கும். உங்களுக்கு கழண்டு வராம இருக்கும். நீங்க வெறும் ஒத்த பூவ மட்டும் பயன்படுத்தி டெக்கரேட் பண்றீங்க அப்டின்னா, நீங்க டபுள் சைட் டேப் யூஸ் பண்ணி கூட அழகா டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்ப நான் இங்க வந்து கோர்த்து தான் வச்சிருக்கேன்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம குத்து விளக்குக்கு வந்து இப்போ எப்படி அழகா டெக்கரேட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியா தான் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் பார்த்த இந்த அழகான குத்து விளக்கு டெக்கரேஷன் உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்த இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய குத்து விளக்கு அழகா இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய விதமான டெக்கரேஷன்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். நம்மளோட கிரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி பூக்கள் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி அழகழகா நம்ம குத்து விளக்கும் சரி, காமாட்சி விளக்கு எல்லாமே டெக்கரேட் பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்த இந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.